திணிக்காதே திணிக்காதே இந்தி மொழியை திணிக்காதே இந்தி மொழியை திணிக்காதே மும்மொழி கொள்கையை திணிக்காதே மும்மொழி கொள்கையை திணிக்காதே ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் வழங்கிடு 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 கல்வி நிதியை வழங்கிடு கல்வி நிதியை வழங்கிடு. Even many non-BJP states are implementing NEP. Or they're taking all the cooperation from federal government. Tamil Nadu is losing around 5,000 crore rupees, not only 2,500, by not implementing PM series schools. ஒன்றிய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை மனதாக பாராட்டி இருக்காங்க. ஒரு பக்கம் நம்மை பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. ஒன்றிய அரசு 2152 கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தராம நிறுத்தி வச்சிருக்காங்க. இது 43 லட்சம் பள்ளி குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய தொகை. தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நிதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை. நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இது ஆபத்து. இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். இந்த பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். ஆனா இந்திய எங்க மேல திணிக்க நினைக்காதீங்க. திணிக்க நினைச்சா தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும். வணக்கம், இது கேள்விக்களம். 10,000 கோடியே கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். ஒவ்வொரு மாணவனையும் தமிழ்நாட்டின் சொத்து என கருதியே நாங்கள் வளர்த்து வருகிறோம். பள்ளி செல்லாத குழந்தைகளை எல்லாம் கண்டுபிடித்து எண்ணும் எழுத்தும் மாதிரி பள்ளி என்றெல்லாம் திட்டத்தின் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை பள்ளி செல்ல வைத்திருக்கிறோம். இப்படியெல்லாம் பெருமுயற்சி எடுக்கும் போது இந்த திட்டத்திற்கு அனுமதித்தால் மாணவர்களின் எதிர்காலம் என்னவாகும்? கையெழுத்து போட்டால் 2000 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிட மாட்டோமா இந்த தமிழ் சமுதாயம்? அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த பேச்சு கொள்கை முடிவா, அரசியல் நோக்கமா? ஒரு புறம் தமிழ்நாட்டினுடைய இந்த பிடிவாதம் என்பது அரசியல் நோக்கம் வாய்ந்ததாக இருக்கிறது என்கின்றார் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். விவாதிக்கலாம். இன்று இந்த தலைப்பில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கேள்விகளும். நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்கிறேன். அரங்கத்தில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து இணைந்திருக்கிற திரு தியாகு அவர்களை வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்களை வரவேற்கிறேன். திமுகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு சரவணன் அவர்களையும் வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு புரட்சி கவிதாசன் அவர்களையும், தமாகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு முனவர் பாஷா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல திரு ஜென்ராம் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். எதற்கு இவ்வளவு பிடிவாதமாக தமிழ்நாடு இருக்கணும்? நீங்கள் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்றெல்லாம் பேசுகிறீங்க. நாங்கள் ஒரு விஷன் வச்சுருக்கிறோம், ஒரு விக்ஷித் பாரத் 2030க்குள்ளே 10 ட்ரில்லியன் பொருளாதாரமாக வளர வைக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு குளோபலைஸ்டு வேர்ல்டாக இருக்கிறப்ப அதற்கு ஒரு மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தேவை, நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறது தேவை அப்படிங்கிறாரு ஒன்றிய அமைச்சர். ஆனால் இது 2000 வருஷம் பின்னோக்கி எங்களை தள்ளிடுமே அப்படிங்கிறாரு முதலமைச்சர். இது ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? முதலமைச்சர் சொல்றது தான் தேசிய கல்விக் கொள்கையை சரியாக வரையறை செய்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றிய அரசு சார்பாக பேசக்கூடியவர்கள் ஒருபுறம் இந்தியா வல்லரசுன்னு சொல்கிறாங்க, அல்லது இந்தியாவினுடைய அமிர்த காலத்தை பற்றி பேசுகிறாங்க. உலக நிறுவனங்களோட லெவலுக்கு நமது நிறுவனங்கள் வளர்ச்சி அடையணும்னு சொல்கிறாங்க. அதை நோக்கி கல்வி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அந்த திசையில் போகிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி அந்த நாட்டினுடைய பண்பை வெளிப்படுத்துவதாக இருக்கணும். நம்ம நாட்டோட பண்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறத தான் நம்ம இந்திய நாட்டின் பண்பாக நினைக்க முடியும்.
ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு வேறு நோக்கங்கள் இருக்கலாம். ஆனா இதுதான் அபிஷியலா இந்தியாவுடைய அவங்க வந்து பண்புங்கிறது வந்து ரிஷிகள் வகுத்தது. இந்தியாவினுடைய குணநலன்கள் அப்படிங்கிறது பண்பாட்டு வழிமுறை அப்படிங்கிறது வந்து வேதங்கள் வாயிலாக வந்ததுன்னு அவங்க நம்புறாங்க. இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் நீங்க புதிய சிந்தனை, நீங்க புதுசா யோசிச்சது, அதை எப்படி எடுத்துக்க முடியும்? காலங்காலமா நாங்க இதைத்தானே பின்பற்றுறோன்றாங்க. அந்த அந்த கருத்துக்கள் எல்லாமே இந்த தேசிய கல்விக் கொள்கைக்குள்ள புதைந்து இருக்கிறதுனால தான் முதலமைச்சர் வந்து 2000 வருடங்களுக்கு பின்னோக்கி நம்மை அழைத்து செல்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த கல்வி எப்படி இருக்கு அப்படின்னா அந்த சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் மாதிரி இல்லை. அதை இன்றைக்கு முதலமைச்சர் பேசும்போதே சொல்றாரு, அது சமூக நீதியை சிதைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அடுத்தாப்புல சமத்துவத்தை மறுக்கிறது, சமூக நீதியை சிதைக்கிறது, சமத்துவத்தை மறுக்கிறது, ஜனநாயக அடிப்படையில் செயல்படுதா, அதை அந்த நோக்கத்தை உள்ளடக்கி வச்சிருக்குதான்னு பார்த்தா அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதாக இந்த கல்விக் கொள்கை இல்லை. அதனால ஜனநாயகத்துக்கும் எதிராக இருக்குது. எல்லா அதிகாரங்களையும், கல்வி தொடர்பான அனைத்து அதிகாரங்களையும், அது ஒத்திசைவு பட்டியலாக இருந்தாலும் அதை ஒன்றியத்திலேயே குவிப்பதற்கான முயற்சியை செய்யுது. அதில் தேசிய கல்விக் கொள்கை அதன் அடிப்படையில் இப்போது நிதி கொடுக்கறது இல்லை. இந்த மற்ற திட்டங்கள், பள்ளி கல்வியில் இருக்கக்கூடிய திட்டங்கள் தாண்டியும் யூஜிசி டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஒன்று நம்ம கண்ணு முன்னாடி நிற்குது. எல்லாமே ஒன்றியத்தின் அதிகார குவியலை காட்டுது. ஆக அந்த ஃபெடரல் கேரக்டருக்கும் எதிராக இருக்குது. இப்படி பல பண்புகளும் இந்தியாவின் பண்புகளுக்கு எதிராக இந்த கொள்கை இருக்குங்கிறதுனால தான் 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த கொள்கையை ஏற்க முடியாது, அதில் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவருடைய கோட்பாட்டுக்கு எதிராக பரந்த மக்களுடைய புரிதலுக்காக அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேங்கிறதையும் சொல்கிறார். அந்த சீரியஸ்னஸ், அதில் கையெழுத்து போடுவது வந்து கையெழுத்து போடுவது எவ்வளவு பெரிய தவறாக போய் முடியும், சமூகத்தை, இந்திய சமூகத்தை, தமிழ்நாட்டின் சமூகத்தை பின்னோக்கி இழுத்து போவதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னே பின்னாடி இழுத்துட்டு போகிற மாதிரி எப்படி மாறும் என்பதை அதனுடைய சீரியஸ்னஸை உணர்த்துவதற்காகத்தான் அவர் வழக்கமாக பயன்படுத்தாத அந்த சொல்லை இங்கே பயன்படுத்துகிறாருன்னு நான் புரிந்து கொள்கிறேன். பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்கிறார். பாவம் புண்ணியம் போன்ற விஷயங்கள் வந்து அவருடைய பேச்சில் இருக்காது. இன்று இருப்பது வந்து மக்களுடைய மொழியில் மக்களுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொல்லை போட்டு சொன்னால் தான் புரியுங்கிறதுனால அதை சொல்கிறார் என்றும் நான் நினைக்கிறேன். இன்னொரு மொழி கற்றுக்கொள்வதுங்கிறது எப்படி பாவமாகும் அப்படிங்கிறது இல்லை, இன்னொரு மொழி கற்றுக்கொள்வதற்கான தேவை எங்கிருந்து வருகிறது? நீங்கள் பரவலாக 3-4 நாட்களாக நான் பார்க்குறேன், எல்லா இடங்கள்லையும் என்ன கேட்குறாங்கன்னா, ஏழை மாணவர்களுக்கு 3 மொழிகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை நீங்கள் மறுக்கிறீர்கள். ஆனால் அவங்கெல்லாம் பணக்காரர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் 3 மொழிகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. 3 மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான தேவை எங்கே இருக்குது? நீங்கள் வேற சிபிஎஸ்சி ஸ்கூலை ஆப்ட் பண்ணுற பையங்களுக்கு ஹிந்தி இருக்குங்கிறது வேறு விஷயம். சிபிஎஸ்சிக்குள்ளே ஏன் போகிறாங்கன்னா, நுழைவுத் தேர்வு எல்லாமே நீங்கள் பொது நுழைவுத் தேர்வுக்கான கேள்விகளை சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்கிற காரணத்தினால சிபிஎஸ்சியை போய் எடுக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வருது. அதனால் அது வருது. நுழைவுத் தேர்வே இல்லை, கலைஞர் ஆட்சி காலத்தில் போட்ட ஆணைப்படி அந்த மாதிரி ஒரு முடிவு, நுழைவுத் தேர்வே கிடையாது. +2ல் நீங்கள் என்ன மார்க் எடுத்துருக்கீங்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் கல்வியில் டிகிரிக்கு சேர முடியும் அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் இந்த ஈசல் மாதிரி இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸே வந்திருக்காது. இந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸே வந்திருக்காது. அப்படி இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் இப்போது அவங்க பேசக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது. ஹிந்தி கற்பதற்காக எல்லாரும் சிபிஎஸ்சிக்குள்ளே போகல, நுழைவுத் தேர்வுக்காக போகிறாங்க, நுழைவுத் தேர்வை எதிர்கொள்வதற்காக போய் சேர்றாங்க. நுழைவுத் தேர்வு தேவையில்லைங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய ஒரிஜினல் கல்விக்கான பொசிஷன். ஆனால் அந்த பொசிஷனை எல்லாத்தையும் மீறி தான் ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒன்றியத்தால் உருவாக்கப்படுகின்ற ஒரு கேள்வித்தாளுக்கு ஒரு நுழைவுத் தேர்வையும் எழுத வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு வருது, இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு. அந்த காரணத்தினால தான் இதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. இந்த பின்னால போகிறோன்னு சொல்கிறோம்ல, அது எதனாலன்னா அந்த வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய விதமாக இந்த கல்வி இல்லை. இவங்க ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்தா வேத கல்வியை பேசுகிறார்கள், வரலாறுக்கு பதிலாக புராண இதிகாசங்களை வரலாறாக மாணவர்கள் மத்தியில் திணிக்கிறாங்க. பள்ளி மாணவர் வேலைத்திறன், மாணவர்களுக்கு எதுக்கு வேலைத்திறன்? படிக்கிறது போதாதா? வேலைத்திறன் அப்படின்ற சொல்லுக்கு பின்னால், இனிப்பான அந்த சொற்களுக்கு பின்னால்
குலத்தொழிலை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நோக்கமும் அதற்குள்ள இருக்கு. நம்ம பாடத்திட்டங்களே நம்ம அந்த வெக்கேஷனல் அந்த ஒரு பீரியட் அப்படின்லாம் நம்ம வச்சிருந்திருப்போம்ல, ஒழுக்க கல்வி தொழிற்கல்வி பீரியட்லாம் வந்து இருக்கும், பிடி பீரியட் மாதிரி இருக்கும், அந்த ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. பட் நாட் எக்ஸாக்ட்லி குலக்கல்வி. இது வந்து வேலை திறன் அப்படிங்கிறது குலக்கல்வியை நோக்கி தான் போகும் அப்படின்னு எப்படி நீங்க வந்து மூன்றாவது வகுப்பு படிக்கக்கூடிய பையனுக்கு என்ன வேலை திறன்? உங்களுக்கு ஒகேஷனல் ஆப்ஷன் வந்து எப்போ வருது? அந்த ஆப்ஷன் வந்து நீங்க 10th முடிச்சுட்டு +2 போகும்போதோ ஏதோ அந்த மாதிரி ஒரு பீரியட்ல வருது. அதுல என்னென்னலாம் இருக்கும்? அந்த இதுல ஒகேஷனல்ங்கிற பெயருக்குள்ள இருக்கக்கூடியதுல இந்த மாதிரி தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவை இருக்கா? அதுலேயும் சப்ஜெக்ட் வந்து வேறு வேறுவாக இருக்கா அப்படிங்கிறது விவாதத்துக்குரியது. இவங்க சொல்வது வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க ஸ்கீம் வேற கொண்டு வரீங்கல்ல, விஸ்வகர்மா ஸ்கீமு, அதுக்கப்புறம் முத்ரா லோன்னு இங்க இருக்கக்கூடிய சிறு சிறு தொழில்களுக்கான இதுன்னு, இது ஒவ்வொன்றும் தனித்தனியானது இல்லை. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்கும் தீனி போடுற விதமாக இங்கு ஆட்களை உருவாக்கி அவர்களுக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது ஒரு பக்கம். இந்த 3வது வகுப்பு 5வது வகுப்பு 8வது வகுப்புல ஒரு பொதுத் தேர்வு என்பதன் மூலமாக வடிகட்டி புதிதாக கல்வி களத்துக்குள்ள வர்றவங்களை மீண்டும் வெளியில் அனுப்புவதற்கு உண்டான ஏற்பாடும் இதில் இருக்கு. அதே மாதிரி உயர்கல்வியில் கல்லூரி படிப்புக்கு போகும்போது உள்ள வந்தவங்க வெளியில போவதற்கு வெளியேற்றுவதற்கு 1 வருஷம் 2 வருஷம் இருந்தா சர்டிபிகேட் கோர்ஸ், இல்ல 1 வருஷம் 2 வருஷம் இருந்தா சர்டிபிகேட் கோர்ஸ், அடுத்த இன்னொரு வருஷம் சேர்த்து படிச்சா டிப்ளமோ, முழுவதுமாக அந்த பீரியட் இருந்தால் டிகிரி அப்படின்னு அங்கேயும் எக்ஸிட் ரூட்ஸ் நிறைய இருக்கு. ஆக உள்ளே வந்தவர்கள்ல பலரை வந்து வெளியேற்றுவதற்கான வழிவகைகளோட இருக்கக்கூடிய இந்த கொள்கையை எப்படி சமத்துவத்தையும் சமூக நீதியையும் ஜனநாயகத்தையும் கோட்பாடாக கொண்டவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்ல ஒரு தேர்ந்த ஒரு மனித வளம் மிக்க ஒரு நாடா மாற்றணும் தானே ஒரு ஆட்சி செய்யக்கூடிய அரசு நினைக்கும். அந்த அரசு ஏன் இவங்க இடை நிற்கணும், இந்த இப்படி ஒரு தொழிலுக்கு போகணும்னு ஏன் நினைக்கணும்? அப்படியும் நினைக்குமா? அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வந்தாங்கல்ல, அதனுடைய நோக்கத்திற்கும் இப்போது இந்த தேசிய கல்விக் கொள்கை எப்படி செயல்படும் அவங்க சொல்லக்கூடிய விதத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளியை பார்த்தாலே அவர்களுடைய நோக்கம் வந்து வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக இந்த கொள்கை வகுக்கப்படுகிறதா இல்ல வேறு நோக்கங்களுக்காக இது வகுக்கப்படுகிறதா அப்படிங்கிறத தெளிவாக காட்டும். இதுல நீங்க மும்மொழி கொள்கை பத்தி கேட்டீங்க, அது ஏன் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குன்னு கேட்டேன். ஏன்னா அது வேற ஒன்றும் இல்லை, இருமொழி கொள்கையில படிச்சவங்களே எல்லா துறைகள்லையும், மருத்துவத்துறையிலையும் அறிவியல் துறையிலையும் பொறியியல் துறையிலையும் கலைத்துறைகள்லையும் சிறந்து விளங்குறாங்கிறதுக்கான ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அது பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். அது தவிர ஒரு மொழி படிச்சவங்க தான் பெரும்பாலும் நோபல் பரிசு வாங்குறாங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். அதுவும் இந்தியாவில் வந்து வங்காளத்திலையும் தமிழ்நாட்டையும் சார்ந்தவங்க தான் அந்த அந்த நோபல் பரிசு அதிகம் வாங்கியிருக்கிறாங்க. தாய்மொழியை இதாக கொண்டவங்க உலக அளவில் வந்து ஜூஸ் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஹீப்ரூ அண்ட் இங்கிலீஷ் மட்டும் படிக்கிற இருமொழி கொள்கை இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்றாங்க. அது போக இன்றைக்கு தேதியில் வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள் பெரும்பாலும் ஒற்றை மொழி படிக்கக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. ஜெர்மனாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், அல்லது ஆங்கிலமே ஒரே மொழி படிக்கக்கூடிய பிரிட்டன் அமெரிக்காவாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் ஒரு மொழி தான் படிக்கிறாங்க. இங்க மொழி தெரிந்து கொள்வதே அறிவு சார்ந்த விஷயமாக சொல்றதே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கல்விக்கான அணுகுமுறை. ஓகே, திரு புரட்சி கவிதாசன், மொழியை படிப்பது மட்டும் எப்படி அறிவு சார்ந்த ஒரு விஷயமா இருக்க முடியும்? இப்போ NEP-உடைய பிரையாம்பிள்ல சொல்றீங்க 10 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை 2030ஆம் ஆண்டுக்குள்ள அடைவதற்கு இந்த கல்விக் கொள்கை வழிவகுக்கும். விக்ஷித் பாரத்னு ஒரு டெவலப்டு கண்ட்ரியா மாறுவதற்கு இந்த கல்விக் கொள்கை வழிவகுக்கும்னு சொல்றீங்க. ஆனா அந்த 10 ட்ரில்லியன் எக்கானமி அட்டைன் பண்ண அமெரிக்கா இது போன்ற நாடுகளில் மும்மொழி கொள்கையெல்லாம் இருந்ததே கிடையாது. டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கக்கூடிய நாடுகள்லையும் வந்து 2 மொழி தான் படிக்கிறாங்க, இல்லை ஒரே ஒரு மொழி மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மும்மொழி கொள்கையின் வாயிலாக மட்டும்தான் இதை அடைய முடியும்னு சொல்றது வந்து விசித்திரமா இருக்கே. முதல்ல இந்த வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளோடு இந்தியாவை அப்படியே ஒப்பிட்டு பார்ப்பது என்பது அபத்தமானது. ரஷ்யா மாதிரி அமெரிக்கா மாதிரி நாம இல்லை. இங்கே 30 கோடி முகமுடையால்
என்னில் மொய்ப்புறம் ஒன்றுடையால், செப்புமொழி 18 உடையால், என்னில் சிந்தனை ஒன்றுடையால். இங்கே 450 சமஸ்தானங்கள் இணைந்தது தான் இந்தியா. அதுக்கு முன்னாடி பல்வேறு பேரரசுகள் இணைந்தது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவுடைய கல்விக் கொள்கை தான் தேசிய கல்விக் கொள்கை. சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இந்தியாவில் இருந்த கல்விக் கொள்கை லார்டு மெக்காலே என்பவரால் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக, அடிமையாக, காலனித்துவத்திற்கு விசுவாசமாக அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இன்னமும் கூட காலனித்துவத்தினுடைய நீட்சியா வெள்ளைக்காரர்கள் சொல்லிடலாம்ல. ஆளுநர்லாம் காலனித்துவத்துடைய நீட்சி தானே கவர்னர்லாம். இல்ல நான் சொல்லி முடிச்சறேன். அதான் நான் சொல்லி முடிச்சறேங்க. இப்போ நீங்க அமெரிக்கா கூட MOU சைன் பண்ணுவீங்களா? ஹிந்தில பண்ணுவீங்க? நான் பேசி முடிச்சறேமா, அதுக்கு அப்புறம் நீங்க இடையூறு செய்யலாம். அதனால இந்த அண்மையில் ஒரு நீதியரசர் கூட ஒரு பேட்டியில் சொன்னாங்க, வெள்ளைக்காரர்கள் மட்டும் இந்தியாவிற்கு வராவிட்டால் ஒரு குண்டூசி தயாரிக்கிற தொழில்நுட்பம் கூட இந்தியாவுக்கு இருந்திருக்காது அப்படின்னு. இது மாதிரி பேசுகிறவங்க தான் இந்த பகுத்தறிவுவாதிகள், தன்மானவாதிகள், முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலை வந்து கட்டியது யாரு? வெள்ளைக்காரனா வந்து கட்டினா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டினது யாரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் முதல் அணைக்கட்டு, அதாவது ஆற்றின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி அதை வந்துட்டு நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்த முடியும் என்கிற வேளாண் விஞ்ஞானத்தை உலகத்திற்கு முதலாக செய்து காட்டியவன் கரிகார் பெருவளத்தான். அதனால இதெல்லாம் பழமை பேசுறது இல்லைங்க, இதெல்லாம் இல்லாததும் கிடையாது, இதெல்லாம் கற்பனைவாதம் கிடையாது. நாங்கள் கரிகாலன் கட்டிய கல்லணையை சொல்லும் பொழுதும், தஞ்சை பெரிய கோயிலை சொல்லும் பொழுதும், வங்கக்கடல் எங்கக்கடல் என்று நாங்கள் 2000 போர்க்கப்பல்களை வங்கக்கடலிலே விட்டிருந்தோம், திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்று சொல்லுவோம். இதெல்லாம் உங்க சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருக்கிற ஹிஸ்டரி புக்ல எழுதப்பட்டிருக்கா? இல்ல, சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருக்கிற ஹிஸ்டரி புக்ல நீங்க சொல்ற தமிழ் வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கா? அத போய் கேட்டு வாங்குங்க சார். இருக்கு. நான் சொல்றேன், இப்ப நீங்க வச்சிருக்க கூடிய தமிழ் வரலாற்றுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு இந்தியாவில்? இல்ல சொல்லி முடிச்சறேன். அதாவது இந்தியாவிற்கு கடல் மார்க்கத்தை கண்டுபிடித்தவர் வாஸ்கோட காமான்னு இருக்கு. இதுதான் உங்க கல்வி திட்டம், இப்ப நீங்க வச்சிருக்கிற கல்வி திட்டம். வாஸ்கோட காமா 1400 ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து 600 ஆண்டுகளுக்கு ஏங்க லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பாண்டிய பேரரசன் போய் இருக்கிறான். அங்க அமெரிக்கா இது ரோமாபுரியில பாண்டிய பேரரசன் இருக்கிறான். என்ன அதனால ஹிஸ்டரி புக்ல எழுதி சொல்லுங்க. நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. அதாவது இல்லம்மா, அதுதான் இருக்கிறத நீங்க மறைக்கிறீங்க. சார், சரஸ்வதி நதி வந்து மண்ணுக்கு அடியில ஓடுதுன்னு எழுதுறீங்கல, இதை எழுதி சொல்லுங்க சார். இல்லம்மா, இல்லங்க, இந்தியாவுடைய விடுதலைக்கு பிறகு இந்திய தன்மையோடு இருக்க வேண்டும். அப்பதான் ஒரு சுதந்திரத்தை அடைந்ததற்கான உண்மையான அர்த்தம். அந்த சுதந்திரத்தை வரலாற்றிலே, கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே, கலாச்சாரத்திலே, பண்பாட்டிலே, இலக்கியத்திலே அனைத்திலும் நீக்கமர இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் தேசிய கல்விக் கொள்கை. அந்த தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கியவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அது 68 வருது, 86 வருது, 92 வருது. இப்ப 2020 வந்த கல்விக் கொள்கை கட்டாயம் இந்தி என்பது கிடையாது. நீங்க திரும்ப தமிழ் மக்கள்கிட்ட ஒரு தவறான துஷ்பிரச்சாரம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, கட்டாயம் இந்தி என்பது கிடையாது, ஏதேனும் ஒரு இந்திய மொழி. இது ஏதேனும் ஒரு இந்திய மொழி என்பது மோடியுடைய கண்டுபிடிப்பு. அதற்கு முன்பு கட்டாயமா இந்தி, லால் பகதூர் சாஸ்திரி உறுதிமொழி கொடுக்கிற வரைக்கும், தமிழர்கள் விரும்புகிற வரைக்கும் ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று லால் பகதூர் சாஸ்திரி உறுதிமொழி கொடுக்கிற வரைக்கும் கட்டாயம் இந்தி என்பது தேசிய கல்விக் கொள்கை. ஆனால் இன்றைக்கு கட்டாய இந்தி என்பது தேசிய கல்விக் கொள்கை அல்ல. மாறாக ஏதேனும் ஒரு இந்திய மொழியை நீங்கள் படிச்சுக்கங்க. அது அறிவுக்கான கல்வி இல்லைன்னா புரிஞ்சுக்கங்க. முதல்ல மொழி, ஒரு மொழி அறிவினால இல்லங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயாவில் தமிழ் இல்லையே. அப்ப மும்மொழி கொள்கையில ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், இப்ப நீங்க மேற்கு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு 3வது மொழியா மலையாளத்தை வைக்கலாம், வடக்குல இருக்கிறவங்க கன்னடத்துக்கு போவாங்க, தெலுங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கிருந்து இடம்பெயர்றவங்க எந்த மொழியை 3வது மொழியா தேர்ந்தெடுப்பாங்க அந்த பசங்க. அப்ப நீங்க கடைசியில என்னன்னு சொல்லிடுவீங்க? எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு இந்திய தன்மையோட இந்தி இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க? இல்ல, நீங்க அந்த அச்சமெல்லாம் தேவையில்லாத அச்சங்க.
இங்கே ஏற்கனவே இருக்கிற கேந்திர வித்யாலயா பள்ளி, ஜவஹர் நவோதயா பள்ளி, இதனுடைய சாராம்சத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அது முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய பள்ளிகள், 100 விழுக்காடு அவங்களுடைய எய்டில் நடக்கக்கூடியது, அவங்களுடைய ஸ்கீமு. அதில் வந்துட்டு மத்திய அரசு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, துப்பாக்கி தொழிற்சாலை, பாய்லர் தொழிற்சாலை, என்எல்சி தொழிற்சாலை, இது மாதிரி பெரிய கனரக தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடியவங்க இந்தியாவின் பல்வேறு பிரதேசங்களிலிருந்து வர்றாங்க. அவங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை கருத்தில் கொண்டு உண்டுரை பள்ளியாக அந்த நவோதயா அது கேந்திர வித்யாலயா இருக்கிறது. அதே கல்வி மக்களுக்கு கிடைக்க வேண்டும், சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டுங்கிறதுக்கு தான் ஜவஹர் நவோதயா பள்ளி கொண்டு வந்தாங்க. அதை தமிழ்நாடு அரசு எதிர்த்துருச்சு. மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி, அதாவது 200 ஏக்கர் பரப்பளவில் உண்டுரை பள்ளி, தரமான கல்வி, அதை அவங்க வேணான்னாங்க, விட்டாச்சு. இந்தியா முழுவதும் இருக்கிறது இங்கே நவோதயா, ஜவஹர் நவோதயா தமிழ்நாட்டில் கிடையாது. இது PM ஸ்ரீ என்பது இந்த நவோதயா கேந்திர வித்யாலயா மாதிரி இல்லைங்க. 60க்கு 40, 60 விழுக்காடு பங்கு மத்திய அரசு கொடுக்கும், 40 விழுக்காடு பங்கு மாநில அரசு கொடுக்கும். இரண்டும் சேர்ந்து கற்றல் மேம்பாடு, செயல் மேம்பாடு, திறன் மேம்பாடு, அது மாதிரி மொழி அறிவு, அது மாதிரி இந்திய கலாச்சாரத்தன்மை, ஒருங்கிணைப்பு, இது எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு கல்வி அமைப்பு. நீங்கள் மஞ்சக்காமலை கண்டவனுக்கு பார்க்கிறதெல்லாம் மஞ்சளா தெரிவது போல உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. இந்தியை பொறுத்து இந்தியை திணித்து விடுவார். தமிழ் எத்தனை மொழிகள் வந்தாலும் தமிழ் சாகாவரம் பெற்ற மொழி என்பதை நீங்கள் முதல்ல நம்புங்க. அது ஏன்னா இன்னைக்கு நம்ம தர்மேந்திர பிரதான் எழுதிய கடிதத்துல மிக அழகாக அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். எங்களுக்கு எதுக்கு இன்னொரு மொழின்னு கேக்குறாங்க. எல்லா குறியீடுகள்லயும் அளவீடுகள்லயும் நீங்க வரிசையிலும் இந்த 2 மொழியை வச்சுதான் நாங்க போதுமான அளவு வளர்ந்துருக்கிறோங்கிறப்ப 3வது மொழி எங்களுக்கு எதற்கு? அது எங்க வளர்ச்சியை தடைப்படுத்துன்றாங்க. ஆமா, இல்ல அதான் 3வது மொழி என்பது கல்வி, அதாவது தொழிலுக்கான மொழி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. IAS IPS எழுதுவதற்கான மொழி இல்ல. 3வது மொழி என்பது இந்தியா முழுவதும் நாம் ஒருங்கிணைவதற்கும் கலாச்சார பரிவர்த்தனை நடப்பதற்கும் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் வையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். காவிரி இப்ப இங்க தெலுங்கு ஒருத்தர் படிக்கிறாரு, ஒருத்தர் கன்னடத்தை படிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒருத்தர் மலையாளத்தை 3வது மொழியா படிக்கிறாருன்னா அப்பவும் ஒரு மாநிலத்தினோட தானே பிணைப்பை ஏற்படுத்தும். அது எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிணைக்கும்? இல்லம்மா, இல்ல அதுதான் நீங்க தாய்மொழி கல்விதான் கட்டாயம். அதாவது 8 வயசு வரைக்கும் தாய்மொழி கல்வி கட்டாயம். அதற்கு மேலும் தொடரும். தாய்மொழி இல்லாம நீங்க படிக்கவே முடியாதுங்கிறதா PM ஸ்ரீ. இதுக்கு முன்னாடி உள்ள திட்டங்கள் அப்படி இல்ல. அப்ப தமிழை வளர்ப்பதற்கு தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருக்கே அதான் திட்டம் இருக்கிறதா? அப்ப இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழை படிக்காம தமிழ படிக்காம நீங்க எக்ஸாம் எழுத முடியாது, டிகிரி வாங்க முடியாது. இங்க தெலுங்கு பள்ளிகள் இருக்கு, உருது பள்ளிகள் இருக்கு. அதுல தமிழ் இல்லாமலே நீங்க CBSE படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அதாவது நான் சுருக்கமா சொன்னா இங்க 34,000 அரசு பள்ளிகள் இருக்கிறது. அந்த அரசு பள்ளி தமிழ்நாடு அரசுடைய சமச்சீர் கல்வி திட்டத்தின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி கவலை இல்லை. மத்திய அரசு 14,500 ஸ்பான்சர் பள்ளிகள் கொடுக்குறாங்க, PM ஸ்ரீ பள்ளிகள். அதுல நீங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 500 பள்ளியோ 1000 பள்ளியோ வரலாம். அதுல கம்ப்யூட்டர் வரும், லேப் வரும், நூலகம் வரும், ஹாஸ்டல் வரும், மற்ற எல்லா செயல்முறை கல்வியும் வரும். நீங்க விரும்பினா ஏத்துக்கங்க, விரும்பாட்டி போங்க. இன்னும் தமிழர் என்ற ஒரு குணம் உண்டு, தனியே ஒரு தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே சொல்றாங்க. 1 லட்சம் தமிழர்களை கொல்லும் போது காட்டி கொடுத்தது நீங்க தானே? 1 லட்சம் தமிழர்கள் கொல்லப்படும் போது காட்டி கொடுத்தது நீங்க தானே? சொந்த சகோதரர்கள் களத்தில் சால் கண்டு சிந்தை இறங்கார் அடிக்கலையே, இவை செம்மை மறந்தார் அடிக்கலையேன்னு 1 லட்சம் பேர் கொல்லும் போது உங்க குணம் எங்கே போனுச்சு? தமிழர் என்று போட்டு வரவேற்றது யாரு? சொல்லடா, தலைமை சொல்லடா, எங்கே போனீங்க? பார்வை வாங்கிட்டு மற்ற விருது எங்கே போனீங்க? நீங்க தான் கூட்டு சேர்ந்து கொண்டீங்க. இல்ல இப்ப உங்க பேரை ஹிந்தில மாத்திக்க போறீங்களா இல்ல இதே பேர்ல கண்டினியூ பண்ண போறீங்களா? உங்களுடைய வடநாட்டு நண்பர்கள் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க பேரை ஹிந்தில மாத்த போறீங்களா? கல்வி என்னுடைய உரிமை சார். சார், கல்வி என்னுடைய உரிமை. கல்விங்கிறது உரிமைன்றப்ப கையெழுத்து போட்டாதான் பணம் கொடுப்பேன்னு சொல்றது மிரட்டல். ஏங்க ஏதேனும் விரோதம்ன்றாங்க. அதான் ஏதேனும் ஒரு இந்திய மொழி, அதான் ஏதேனும் ஒரு இந்திய மொழி என்பது ஆப்ஷன். என்னுடைய விருப்பத்துல நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லையா அந்த ஸ்கூலே வேணாம், CBSEக்கு போய்க்கிறேன், சமச்சீர் கல்விக்கு போய்க்கிறேன். உங்களுக்கு இதுக்கு கவலை? ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய் எதுக்கு வைக்கிறீங்க? நீங்க நடத்தக்கூடிய CBSE பள்ளிக்கூடத்துல மும்மொழி கொள்கை இருக்கும். சரி சரி, I got your point. Thank you. ஏழைகள் படிக்கக்கூடிய கல்விக்கூடத்துல மட்டும் மும்மொழி இருக்காது. பதில் கேப்போம்.
பதில் கேட்போம். திரு சரவணன், எதுக்கு ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வெண்ணையும் வைக்கிறீங்க? இப்போ அண்ணன் பேசிய பேச்சை கேட்கும் பொழுது என்ன தோணுது அப்படின்னா, பாஜக காரர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள் எல்லாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்தி மொழியிலையும் சேர்த்து அவங்க பேரை வச்சுப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருகிறது. அப்படிதான் பேசுறாரு அவர். இந்தி பார்த்து இது என்ன சார் தப்பு? தெரியணும்ல சார், அங்கே இருக்கவனுக்கு, வடநாட்டுக்காரனுக்கு தெரியணும்ல, புரியணும்ல, அதனால இந்தி படிங்கன்றாரு. பேரை மாத்திக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இங்க இருக்கக்கூடிய பீச் பாஜக தலைவர்கள் முதல் எல்லாரையும் ஒரு இந்தி டிரான்ஸ்லேஷன் போட்டுக்க சொல்லுங்க. இந்தியில இந்தி ஸ்கிரிப்ட்ல அவங்க பேரை எழுத சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவர்கள் வந்து இந்திக்கு காவடி தூக்கலாம். நீங்க வச்சிருக்கிற பேர்ல இந்தி வார்த்தை தான். நீங்க வச்சிருக்கிற வார்த்தையில இந்தி பேர் தான். சரி, அது வேணாம் சார், நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். சாமிங்கிறது இந்தி பாயிண்ட் பேர் ஒரு தான். டிவியேட் பண்ண வேணாம். ராமசாமிங்கிறது இந்தி பேர் தான். ரெண்டு பேரோட கருத்து வாங்கணும், பாயிண்ட்க்கு வருவோம். திரு சரவணன், இப்போ இரண்டு விஷயங்கள். முதலாவதாக என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதல்வர் விடுத்திருக்கக்கூடிய அந்த சூளுரை, என்ன ஆனாலும் நாங்கள் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அண்ணன் வந்து அருமையாக விளக்குனாங்க. ஏன் அந்த அறச்சீற்றம், ஏன் வந்து முதல்வருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு கோபம் வருகிறது? ஏன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது குப்பையில தூக்கி போடணுங்க. இதை இவர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு ஃபேசட்டை பற்றி பேசினாங்க. என்னன்னா, இது என்டையர் தேசிய கல்விக் கொள்கையை எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னா, ஒகேஷனல் ட்ரைனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. பிசிக்கல் லேபரா, டிக்னிட்டி ஆஃப் லேபரை வந்து ஒத்துக்கணுமா நம்ம? ஐயா, கம்ப்யூட்டர் யுகம் வந்து 50 வருஷம் ஆச்சு. நீங்க வந்து இனிமே கடுமையான உடல் உழைப்பு தேவையில்லை, எல்லாத்தையும் செய்ய மெஷின் வந்துருச்சு. இப்போ பெண்கள் வந்து ஏன் ஒரு சரிக்கு சமமாக எக்கானமில வந்துட்டு இருக்காங்கன்னா, அதற்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால வந்து கடுமையான உடல் உழைப்பு செய்தால்தான் உங்களால வருமானத்தை ஈட்ட முடியும். இப்போ அது கிடையாது. கடுமையான உடல் உழைப்பு தேவையில்லை, உங்க மூளையை யூஸ் பண்ணா போதும், பணம் சம்பாதிக்கலாம். அதனால தான் பெண்களுக்கு வந்து அந்த எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் வந்திருக்கு, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இப்படிப்பட்ட காலத்தில் 2020 வந்துட்டு 100 வருஷங்களுக்கு முன்னால மாதிரி டிக்னிட்டி ஆஃப் லேபரை வந்து இது பண்ணணுமா? அதற்காக புதிய கல்விக் கொள்கையாம். என்ன ஒரு அபத்தம்! இதை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். இவர்களுக்கெல்லாம் என்ன, இவங்களெல்லாம் படிச்சாங்களா இந்த தேசிய கல்விக் கொள்கையா இல்லையான்னு தெரியல. இல்ல வெறும் பாஜக சொல்லிடுச்சு, தலைமை சொல்லிடுச்சுன்றதுக்காக இதை இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் முதல்வர் நேற்று அவருடைய இதில் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு இது தேவையற்றது என்று தூக்கி எறிந்த நுழைவுத் தேர்வுகள், 2006 வந்து இந்த நுழைவுத் தேர்வுகளை தூக்கி எறிகிறோம். என்ன வந்தாலும் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார் தமிழ்நாட்டுடைய அன்றைய முதல்வர் தலைவர் கலைஞர். என்ன ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்? பிரிவென்ஷன் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றி தமிழ்நாட்டில் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு என்ட்ரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போடுறார். அது பின் வழியாக வருகிறது, நீட் மூலமாக மெடிக்கல் எஜுகேஷன் மட்டும் வந்திருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, இப்போ எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். நீங்க வந்து இப்போ பிஏ ஹிஸ்டரி சேரணுமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இன்ஜினியரிங் சேரணுமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். பிஎஸ்சி சைக்காலஜி சேரணுமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். என்ன சொல்றாங்க இந்த கல்விக் கொள்கையில், சார் +2லாம் எதுக்கு சார், அதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம் சார், அதை வந்து நாங்கள் வந்து வருஷத்துக்கு 2 எக்ஸாம் வைக்கிறோம், கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அதை கொஞ்சம் நாங்கள் இது பண்ணுறோம், டைல்யூட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து வெறும் இந்த +2க்கோ இதுக்கோ வந்து நீங்கள் படிக்க வேண்டாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிங்க சார். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வளவளா கொலகொலா என்று எழுதிவிட்டு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கான். அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு வந்து இவர்கள் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொடுப்பாங்களாம். அவங்க வந்து அழகான முறையில் ஒரு பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வந்து நுழைவுத் தேர்வுகளை, நீட் தேர்வின் போது கூட சர்ச்சைக்கு உள்ளானது. என்டிஏ என்பது வந்து ஒரு திறனற்ற அமைப்பு. அதுக்கு யார் தலைவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் காரர். அதுதான் அந்த இதுக்கு வந்து தலைவர். எதை பண்ணாலும் அப்போசிஷன் ரூல் பண்ற ஸ்டேட்ஸ் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குறையா இருந்தா குறை என்ன சொல்ல முடியும்? தேசிய நீரோட்டத்துல கலக்கவே மாட்டேங்கிறாங்க, பொலிட்டிசைஸ் பண்றாங்கன்றாரு தர்மேந்திர பிரதான். இல்ல, பொலிட்டிசைஸ் யார் பண்றா? பொலிட்டிசைஸ் வந்து செய்வது வந்து ஒன்றிய அரசு. பணத்தை கொடுக்க மாட்டேன், உனக்கு வந்து 5000 கோடி ரூபாய் போயிடும்னு சொல்லி மிரட்டல் விடுக்கிறார். ஓப்பனா மிரட்டல் விடுக்கிறார் ஒன்றிய அமைச்சர். அவருக்கு ஏதோ ஒன்றிய அரசுக்கு வந்து பணம் வந்து ஏதோ ஒரு தங்க சுரங்கம் தனியாக எங்கேயோ வச்சிருக்காங்க போல இருக்கு. இந்தியாவில் எல்லாமே எங்கேயோ ஒரு தங்க சுரங்கம் இருக்கோ, இல்லை வானத்திலிருந்து அவர்களுக்கு மட்டும் ஒன்றிய அரசுக்கு அப்படியே கொட்டுது போல இருக்கு தங்கமும் வைரமும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஏதோ நமக்கு பிரித்து கொடுப்பது போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் அறியாதவர்கள். கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நல்ல கேள்வி. இதற்கு முன்னால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன ஆச்சு? 2021 பட்ஜெட்டில் என்ன அறிவிப்பு கொடுத்தாங்க? 63,000 கோடி ரூபாய் சென்னையுடைய மெட்ரோ ரயில் 2ஆம் ஃபேஸுக்கு எங்களால் கொடுப்போம்னு சொல்லி போட்டாங்க.
அதற்கப்புறம் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் என்ன பேச்சு பேசினாங்க இங்கே வந்து 7,000 crores இட் இஸ் a ஸ்டேட் ப்ராஜெக்ட் we will not give any moneyனாங்க. இப்போ என்ன கொடுத்தாங்களா இல்லையா? 63,000 கோடி சாத்தியப்படுத்தியது யார்? தமிழ்நாட்டுடைய முதல்வர். அது வந்து தமிழ்நாட்டு மக்களிடையே 2024 ஒரு முக்கியமான தேர்தல் பிரச்சனையாக எதிரொலித்தது. மூலை முக்கெல்லாம் போய் சொன்னோம். தமிழ்நாட்டுடைய முதல்வர் தேர்தல் இல்ல, தேர்தலுக்காக 2021 தேர்தலுக்காக ஒதுக்குனாங்க, பண்ணல. மக்கள் சக்தி, மக்களிடையே அந்த பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பாஜக மேல, பாஜகவுடைய கொள்கைக்கு மேல ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது அப்படின்னும் பொழுது அவர்கள் வந்து உங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கிரியேட் ஆகுதுன்னு போது அப்போ மட்டும்தான் பயப்படுறாங்க. ஃபார்மர்ஸ் லா இருந்துச்சு, என்ன பேசினாரு பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை? 500 ஆண்டுகள் போராடுங்கள், ஒரு ஃபுல் ஸ்டாப் கமாவை கூட மாற்ற மாட்டேன்னாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க? பின்னங்கால் பிடரையில் அடிபட ஓடி போய் மாத்தினாங்களா இல்லையா? சட்டத்தை வந்து வேண்டவே வேண்டாம்னாங்களா? இப்போ கொண்டு வர சொல்லுங்களேன். தைரியம் இருந்தா விக்சித் பாரத் விஸ்வகுருன்றாங்களே, தைரியம் இருந்தா மீண்டும் அந்த விவசாயிகள் சட்டத்தை கொண்டு வாங்க. சோ எது பாஜக வந்து எதை கண்டு அச்சப்படுகிறது அப்படின்னா, இந்திய மக்களை கண்டு அச்சப்படுகிறது, தமிழ்நாட்டு மக்களை கண்டு அச்சப்படுகிறது, மக்களுடைய அந்த ஒபினியன். இது இடையூறாக திமுக கருதுகிறது என்றால், இது போல எத்தனை இடையூறுகள் வந்தாலும் நீங்க கொள்கையில இப்படிதான் அப்சல்யூட்லி. see, அதாவது என்னன்னா, ஏன் அண்ணா அருமையா சொன்னாங்க, பாவத்தை செய்ய மாட்டேன்னா குப்பைங்க, இது வெறும் குப்பை. அதை படிக்க இப்போ என்னன்னா, முதல்ல எல்லாம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி பேசினாங்க. சரி, இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்திருக்கே, இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லி இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி பேசினா, வொகேஷனல் ட்ரைனிங், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், சான்ஸ்கிரிட், தேர்ட் லாங்குவேஜ், இதை பற்றி மட்டும்தாங்க இருக்குது இதில். இதை எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இதை ஒரு முக்கியமான ஆர்எஸ்எஸ் காரர்கள், இந்த இந்தியா முழுக்க கல்வியை எப்படி காவிமயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அவங்க தான் இதை வந்து இது பண்ணிருப்பாங்க. இதுல வந்து புரட்சிகரமான திட்டம் ஒண்ணுமே கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் இந்தியா இதை ஏத்துக்குது, தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்கல அப்படின்னா அது உங்களுடைய கொள்கை சார்ந்தான. மெஜாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு அது ஏத்த மாதிரி தான் இருக்கு, அந்த மக்கள் அதை விரும்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா அதுல என்ன தப்பு நியாயம் இருக்குல்லன்றாங்க. நல்ல கேள்வி. அதுதான் சொல்றோம், பன்முகத்தன்மை உடையது இந்தியா. ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் another's poison. அவங்க ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்கிட்டோம், எங்களுக்கு ஏற்றுக்கல விட்டுருங்க. அதனால தான் கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். தமிழ்நாட்டுக்கு என்ன வேண்டும் என்று டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு வந்து டிசைட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னே தெரியாது. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கொடுமையை மட்டும் நான் உங்களுக்கு வந்து இங்கே இது பண்ண சொல்கிறேன். இந்த ஒகேஷ்னல் ட்ரைனிங்க்கு எதை சொல்கிறாங்கன்னா, இந்த ஒகேஷ்னல் ட்ரைனிங் டிகிரி அது வந்து வில் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் ஃபார் GER, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அது என்ன இருக்கு? 27. சோ இவங்களுக்கு வந்து பள்ளி பாடத்திட்டங்களை படிக்கிறது தேவையில்லை. இதை இந்த வொகேஷனல் ட்ரைனிங்கை கொடுத்துட்டு இதை பாஸ் பண்ணா அவங்களையும் கிராஜுவேட்டா கன்சிடர் பண்ணுவாங்களா? அவங்களையும் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல கொண்டு வந்துருவாங்களா? அப்போ என்ன நோக்கம் இவங்களுக்கு? இவங்களுடைய நோக்கம் வந்து இந்திய மக்களோ யாரோ நன்றாக வளர்ந்து விட வேண்டும், அவர்களுக்கு எல்லா அறிவும் கிடைக்கப்பெற வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. நாளைக்கு வந்து விளம்பரங்களை கொடுக்க வேண்டும், பல ஆயிரம் கோடி இந்தியர்களுடைய வருமானத்தை பணத்தை செலவு செய்து வேஸ்ட் பண்ணி விளம்பரத்தை கொடுக்கணும். சார், நாங்க இந்த பாலிசியை கொண்டு வந்தோம் சார், லுக் அட் தி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இது புதிது கிடையாது. ஏன்னா ஜிடிபி நம்பர்ஸை வாட்ச் பண்ணாங்க, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய தூக்குனாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டே காலி பண்ணிட்டாங்க. சோ இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்பவுமே என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் வந்து படிப்பு கூடாது, படிக்க கூடாது, அதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கம். அதற்கான முயற்சி தான் இந்த புதிய கல்விக் கொள்கை, அதற்கான முயற்சி தான் இந்த 3வது மொழியை திணிக்கும். 3வது மொழியை எதுக்கு திணிக்கிறாங்க அப்படின்னா, அதுல ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அப்புறம் இது பண்ணிடலாம்ல. 5வது ஒரு எக்ஸாமினேஷன், 8வதுல ஒரு எக்ஸாமினேஷன், 10வதுல எக்ஸாமினேஷன், 12வதுல எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன்ல நீ ஃபெயில் ஆயிட்டியா, வொகேஷனல் ட்ரைனிங் போய்டு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? 9th ஸ்டாண்டர்ட்ல 9th 10th 11th 12th செமஸ்டர் சிஸ்டமா. ஐயா, வருஷத்துல ஒரு தடவை எக்ஸாம் எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது தெரியும் எல்லாருக்கும், எவ்வளவு இது பண்றாங்கிறது தெரியும். ஆல் பாஸ், அதாவது வழிவகுக்கும். அது பாத்தீங்க. அதே போல ஒரே ஒரு சின்ன கருத்து ஆல் பாஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மாற்றி நான் வந்து எல்லாத்தையும் ஃபெயில் ஆக்குவேன் அப்படின்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 5வது படிக்கிற பையன், 10 வயது பையனிடம் பென்சில் பிடிக்க வேண்டிய நேரத்தில் சுத்தியலை கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் திட்டத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, நான் தொடர்ச்சியாக அவருடைய கருத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப மும்மொழி கொள்கைன்னு தானே சொல்றோம், அதை எப்படி இந்த இம்போசிஷனை நீங்க மாத்துவீங்க? அதுல ஒரு பொலிட்டிசைசேஷன் இருக்குது அப்படின்றாங்க.
மக்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்து நாட்டை வளர்த்தணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ரூல் இஸ் ரூல், லா இஸ் லா. அதை நீங்க கடைபிடிச்சு தான் ஆகணும் அப்படின்றாரு ஒன்றிய அமைச்சர். மொழி கொள்கை மூலத்தில் எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் கல்வி முறை வருகிற போது எத்தனை மொழிகள் கற்கணும், எது சிறந்தது என்ற விவாதம்லாம் இல்லை. ஆங்கில வழி கல்வி வேணுமா, தமிழ் வழி கல்வி வேணுமா? தாய்மொழி கல்வியை காந்தி வலியுறுத்தினார், மற்ற தேசியவாதிகள் வலியுறுத்தினாங்க. அதுக்காக நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ், நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பித்தாங்க. 47 அதிகார கைமாற்றத்திற்கு பிறகு 48 யூனிவர்சிட்டி கமிஷன் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழக ஆணையம்தான் முதலாக மும்மொழி கொள்கை என்ற வார்த்தையை பயன்படுத்தியது. அதில் அவங்க என்ன சொன்னாங்க, தாய்மொழி, அப்புறம் ஆங்கிலம், இந்தி. இந்தி ஏன் இதில் இடம்பெறணுங்கிறதுக்கு சொன்னது கல்வி சார்ந்த காரணங்கள் அல்ல. இப்போ ஒரு பாடம் தமிழில் படித்தா சிறந்தது, எல்லா பாடங்களுமே தாய்மொழி கல்வி சிறந்தது. வேறொரு பாடத்திற்கு ஆங்கிலம் துணைக்கு இருந்தால் நல்லது, இப்படியெல்லாம் வரணும். கலீலி தன்னுடைய ஆய்வுரையை தாய்மொழியாகி இத்தாலிய மொழியில் தான் எழுதினார். கார்ல் மார்க்ஸ் தாஸ் கேபிட்டலை ஜெர்மன் மொழியில் தான் எழுதினார். அதுதான் அதுக்கு சிறந்ததுன்னு இல்லை, அதுதான் தாய்மொழி, அறிவியலுக்கு உகந்த மொழி. அறிவியல் அறவியல் நோக்கங்களுக்காக தாய்மொழி கல்வி வலியுறுத்தப்படுது. கூடுதலாக என்ன படிக்கணும், அன்றைக்கி ஆங்கிலமாக இருந்துச்சு. ஆனால் 48 முதலாக யூனிவர்சிட்டி கமிஷன் மும்மொழி கொள்கைங்கிற சொல்லை பயன்படுத்தினுச்சு. மீண்டும் 64-66 எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று வகுத்து நிறைவேற்றினாங்க. 68 இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை முதல்ல அதுதான் 68. 86 ராஜீவ்காந்தி காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை, இப்போ 2022. இது எல்லாமே மொழிக் கொள்கையை வலியுறுத்துவதற்கு அந்த முதல் கமிஷன் சொல்லிச்சு, ஹிந்தி டு எவென்ச்சுவலி ரீப்ளேஸ் இங்கிலீஷ் ஆஸ் ஃபெடரல் லாங்குவேஜ். அதாவது அறிவியல் கல்விக்கு சிறந்தது, அறவியல் கல்விக்கு சிறந்தது, இதெல்லாம் இல்லை காரணம். அன்னைக்கு ஃபெடரல்னு சொன்னாங்க, ஏன்னா யூனியன் அமைக்கிறதுக்கு முன்னால். மைய மொழியாக ஆங்கிலத்திற்கு பதில் இந்தி இறுதியில் இடம்பெற வேண்டும், எவென்ச்சுவலி. அதுக்கு அது தயாராக இல்லை. ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதி அதுவே என்ன சொல்கிறாங்க, 15 ஆண்டுகள் கழித்து தான் இந்திய ஆட்சி மொழி ஆக்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியா அதற்குரிய பலம் பெற்ற மொழி அல்ல, இலக்கண இலக்கியம் கிடையாது, ஆட்சி மொழி சொற்கள் கிடையாது. இதுக்கு சான்றாக இருப்பது 351வது உறுப்பு. இன்று வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் இந்தியில் மனு எழுதி கொடுத்தால் நிராகரிக்கப்படும். உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் சட்ட வரைவுகளுக்குமான மொழி இன்றைக்கும் ஆங்கிலம்தான், இந்திக்கு அந்த வலிமை இல்லைன்னு கருதுகிறாங்க. சமஸ்கிருதம் மற்ற மொழிகளை பயன்படுத்தி இந்தியை வளப்படுத்தி ஆட்சி மொழிக்கு அரியணைக்கு தயார்படுத்தணும். இதுதான் 351வது உறுப்பு. அப்போ இந்தியை கல்விக்கு ஏற்ற மொழி என்று அவங்க வலியுறுத்தலை, 3 மொழி கற்றால் நல்லது என்று வலியுறுத்தலை. நாட்டின் ஆட்சி மொழி ஆக்குவதற்காக இந்தியை கொண்டு வரணும். அதன் திட்டத்தின் ஒரு பகுதி தான். அதாவது நீங்க கேட்டீங்க, மொழியான ஆங்கில மொழியை மனமு வந்து ஏத்துக்குவீங்க, ஆனால் இந்திய மொழியான இந்தியை ஏன் இருக்கிறீங்க? இல்ல, நாம் ஒன்றும் ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளல. நம்முடைய கருத்து, அண்ணா நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் பேசினார். அன்னைக்கு 14 தேசிய மொழிகள் இருந்துச்சு. 14 மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்க வேண்டும், 14 மொழிகளையும் தேசிய மொழிகளை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை. ஆங்கிலத்தை ஆட்சி மொழி ஆக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஆங்கிலம் ஆட்சி மொழியாக நீடிக்கும், இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை என்று ஜவஹர்லால் நேரு கொடுத்த உறுதிமொழி ஒரு மோசடி. ஏன்னா ஆங்கிலத்தை நிரந்தரமாக வைத்துக் கொள்வதற்கும் இந்தியை நிரந்தரமாக ஏற்றுக்கொள்வதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கால அவகாசம் கொடுக்கிற ஒரு மோசடி அது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள ஆட்சி மொழிங்கிறத தாண்டி உச்ச நீதிமன்றத்துல வந்து ஆங்கிலத்துல இது பண்ணாதான் ஏத்துக்குவாங்க அப்படின்றீங்க. மற்ற அம்சங்கள் எல்லாமே இன்னைக்கு தேவையில்லைங்கிற. இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன்ல 25 மொழிகள், 26 நாடுகள், 25 மொழிகள். ஐரோப்பிய நாடாளுமன்றம் 25 மொழிகளில் நடத்தப்படுகிறது. ஐரோப்பிய தலைமை நீதிமன்றம் 25 மொழிகளில் நடத்தப்படுது. உடனுக்குடன் 25 மொழிகளில் வாதிடலாம், 25 மொழிகளில் விண்ணப்பம் கொடுக்கலாம், 25 மொழிகளில் தீர்ப்பு வரும். இந்த கணினியை வசதியெல்லாம் வராத காலத்தில் புரட்சி தலைவர் லெனின் ருஷ்யாவில் 17 மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்கினார், 17 மொழிகளையும் தொடர் மொழிகளாக்கினார். அது வந்து இவ்வளவு ஜனத்தொகை கொண்ட இந்தியாவில் நடைமுறை சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா முடியும். நான் ஒன்றும் இல்லை, அமிர்தாஞ்சன விளம்பரத்தை எடுத்து பாருங்க, உள்ள பிரிச்சு பாருங்க, இருக்குல்ல உங்களுக்கு. எல்லா மொழியிலையும் விளம்பரம் எழுதுறாங்கல்ல. ஒரு ஆட்சி நடத்துவதற்கு ஏன் எல்லா மொழியும் வர முடியாது? நிச்சயமா வர முடியும். எல்லாருடைய மொழியும் மதிக்கப்படலைன்னா அந்த மக்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்கன்னு அர்த்தம்.
தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழ் ஆள வேண்டும். ஆளாத தமிழால் வாழ முடியாது. இல்லை, நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் முடிச்சிடறேன் கேளுங்க. எனவே என்னன்னா, இந்த மும்மொழி கொள்கை வகுக்கப்படுகிற காலத்திலேயே அரசியல் உள்நோக்கத்தோடு வகுக்கப்பட்டது. இந்திய தேசியத்தை நிலைநாட்டுவதற்காக வகுக்கப்பட்டது. மொழிவழி தேசியத்தை மறுப்பதற்காக வகுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் 2020 உங்கள் கேள்விக்கு நான் வர்றேன். அவங்கெல்லாம் சரி இந்திய சொன்னாங்க, இவங்க ஏதாவது ஒரு மொழிங்கிறாங்க. இதில் தான் இந்த மோசடியே இருக்குது. என்னன்னா, இதை இந்திய அரசுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டுற ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். 2020 அறிவிச்சிட்டீங்க. இன்று வரை எந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் இந்திக்கு பதில் வேறொரு மொழியை எடுத்து படிக்கிற வசதியை கொடுத்துருக்கிறீங்க. சிபிஎஸ்இ திட்டத்தில் சமஸ்கிருதம் அல்லது ஜெர்மன் இருந்ததை ஜெர்மனை நீக்கிட்டீங்க. நீங்கள் சமஸ்கிருதத்தை தான் வலியுறுத்துறீங்க. பெரியார் வந்து 2031 சொன்னார். தலையங்கம், குடியரசு தலையங்கம் எழுதினார். இந்த மொழி திணிப்புக்கு பின்னால் சமூக ஆதிக்க நோக்கம் இருக்கு. உயர் சாதியினரின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் திணிப்பு தான் இந்த மொழி திணிப்பு கொள்கைன்னு சொன்னார். இன்னைக்கும் அதே தான். சமஸ்கிருதத்துக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குதுல்ல, நான் இன்னும் சொல்றேன். இல்ல, அது ஒரு திணிப்பு கொள்கை, ஆதிக்க மனப்பான்மை அப்படின்னா அதை தமிழ்நாடு தானே எதிர்க்குது, மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஏத்துக்குது. இல்லைங்க, 1938 இந்தியா பூரா தேசிய இயக்கம் செல்வாக்கோடு இருந்தபோது, இந்தியை மொழிப்பாடமாக ராஜாஜி திணித்த போது எதிர்த்த மண் இந்த தமிழ் மண். நமக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்குல்ல. நீங்கள் நம்ம ஆர்.என். ரவி போய் நாகாலாந்துக்காரங்களோட ஒப்பந்தம் போடுறாருல, நாகாலாந்துக்கென்று ஒரு தனித்தன்மையும் தனி பண்பாடும் தனி இருப்பும் உள்ளதுன்னு ஒத்துக்கிறார்ல. நாங்கள் சொல்கிறோம், எங்கள் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது, தனித்துவம் இருக்கிறது, தனி பின்னணி இருக்கிறது. ஏன்னா இங்கே வந்து வடமொழி கலப்பினால் தமிழ் பாதுகாத்திருக்கிறோம். எல்லா படையெடுப்புகளையும் எதிர்த்து நின்ற வரலாறு நமக்கு இருக்குது, அந்த பெருமை நமக்கு இருக்குது. அவங்க ஒத்துக்கிட்டா நம்ம ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒத்துக்கிட்டா அவங்க எடுத்துக்கிட்டோம், நம்ம அவங்கள தடுக்கலை. இப்போ அவங்க என்ன எப்படி வைக்கிறாங்க, துருவப்படுத்துறாங்க. சொல்லிடுறேன், ஒன்று மட்டும் சொல்லி, என்னன்னா, இந்தி அல்லது வேறு மொழின்னு சொன்னீங்கன்னா அப்போ ஒன்று செய்யணும். இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி மட்டும் இருக்கக்கூடாது. திருத்துவாரா மோடி 22 மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்கிட்டு இந்தி அல்லது வேறு மொழியை கற்றுக்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்தியை கற்றுக்கொண்டால் வங்கியில் பதவி உயர்வு கொடுக்கலாம். இந்தியை இங்கே இருக்கிற ஒரு குக்கிராமத்தினுடைய வங்கி கிளையில் இன்று ஒரு இந்தி சொல் கற்போம்னு பரப்புரை பண்ணுறீங்க, இன்று ஒரு தெலுங்கு சொல் கற்போம், இன்று ஒரு கன்னட சொல் கற்போம் இருக்கா? இல்லை. இந்திக்கு எல்லா ஊக்கமும் கொடுக்குறீங்க, இந்திக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறீங்க, இந்தி படிக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்குறீங்க, எல்லா விதத்திலும் இந்தி பெருமிதம் ஊற்றுறீங்க. இந்தியனாலே இந்தி கற்றவன், இந்து இந்தி இந்தியா, இது ஆர்எஸ்எஸோட கொள்கை. இந்த 3 இணைப்புக்கும் உங்களுக்கு இந்தி தேவைப்படுகிறது, எங்களுக்கு தேவைப்படலை. இதான் இங்கே பிரச்சனையே. எனவே அவங்க இது வந்து ஒரு ஏமாற்று. நாங்கள் இந்தியை மட்டும் சொல்லலை, மற்ற மொழியும் சொல்கிறோம், நடைமுறைப்படுத்தி காட்டுங்கன்னு கேட்குறேன். உங்களுடைய கேந்திரிய வித்யாலயாவில், உங்களுடைய சிபிஎஸ்இ ஸ்கூலில் இந்தி படிக்காமலே வேறொரு மொழி படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் காட்டுங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், பயிற்று மொழி பற்றி சொன்னார். தமிழ் கட்டாயம் பயிற்று மொழி. நீங்கள் தயவு செஞ்சு NEP படித்து காட்ட சொல்கிறேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்லியிருக்குன்னா, மதர் டங் தான், தாய்மொழி தான் பயிற்று மொழியாக இருக்கணும், குறைந்தது 5ஆம் வகுப்பு வரை. இன்னும் ஒரு 2 வார்த்தை இருக்குது அதில் மிச்சம், வேறெவர் பாசிபிள், சாத்தியமான இடங்களில் எல்லாம். எந்த ஊரில் சாத்தியம் அவங்க சொல்லட்டும். மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் சாத்தியமா, அவன் தெளிவாக சொல்லிட்டான், சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கும் மேலே வந்து இந்த ஆட்சி மொழி குழு, அமித்ஷா தலைமையிலான ஆட்சி மொழி குழு பயிற்று மொழி பற்றி, ஆட்சி மொழி பற்றி எல்லாம் பேசிட்டு கடைசியாக முடிக்கிற வாசகம் முக்கியம். இதையெல்லாம் செய்தால்தான் ஹிந்தி கேன் பி மேட் த காமன் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. எந்த நாட்டு சட்டத்தில் இந்தியாவுக்கு ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்கு? அப்போ உங்க உள்நோக்கம் என்ன? இது இயல்பில் இல்லை, இவங்க உருவாக்க பார்க்கறாங்க. ஆமா, இந்தியை பொதுமொழியாக்கணுங்கிறது திணிப்பு இல்லாம வேற என்ன? பொதுமொழியாக்குவதற்காகத்தான் இந்த கல்விக் கொள்கை, இந்த மும்மொழி திட்டம், எல்லாத்தினுடைய நோக்கமே. நாங்கள் மும்மொழி இல்லை 10 மொழி கூட கற்றுக்குவோம். அதனால பயன் இருந்தா கற்றுக்கொள்ளும். சரி, திரு முனவர் பாஷா, சாத்தியமில்லாததை வந்து திணிக்க பார்க்குறாங்க. மற்ற மொழிகள் எல்லாம் இந்த இந்தியினால நிறைய அழிஞ்சிருக்குது. 85 ஆண்டுகளுக்கு மேலாக இதுக்காக திராவிட இயக்கம் போராடுது. 75 ஆண்டுகளில் 52 மொழிகள் அழிவின் விளிம்புக்கு போயிருக்கு. ஹிந்தி பெல்ட்ல மட்டும் 25 மொழிகள் அழிந்திருக்குன்னு இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. நீங்க ஹிந்தியை வந்து ஒரு தேசிய மொழியாக உருவாக்கக்கூடிய முயற்சியில மற்ற மொழிகளை பலியிடுறாங்க என்கின்ற ஒரு விமர்சனம் எழுது. அதாவது நம்முடைய தியாகு அவர்களும் ஜென்ராம் அவர்கள் எல்லாம் சொன்னாங்க, 1963ஆம் ஆண்டில் இருந்து இந்தியை எதிர்த்து தமிழகத்திலே போராடி
பண்டித நேருவிடமிருந்து வாக்குறுதியை பெற்று இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரை ஆங்கிலம் தொடர்ந்து இணைப்பு மொழியாக இருக்கும் என்றெல்லாம் வாக்குறுதி பெற்றதற்கு பின்னாலும் கூட இந்தி திணிக்கப்பட்டு விடும் என்ற ஒரு அச்சத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே உருவாக்குவது என்பது இல்லாத ஊருக்கு வழி சொல்வதைப் போலத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக ஏதாவது 2 இந்திய மொழிகளைத்தான் கற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே தவிர இந்தியை கட்டாயம் கற்க வேண்டும் என்று எந்த இடத்திலையும் சொல்லவில்லை. சாத்தியமில்லைன்றாரு திரு தியாகு. எது சாத்தியமில்லை? ஏதாவது ஒரு இந்திய மொழியை கத்துக்கணும் அப்படின்னா எத்தனை பக்கம் எத்தனை மொழியை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? நீங்க தமிழ்நாட்டில் தமிழர்களை தவிர பெரும்பாலானவர்கள் தெலுங்கர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விரும்பினால் தெலுங்கு மொழியை 2வது மொழியாக படிக்கலாம். சிபிஎஸ்இ பள்ளியில அது இருக்கான்னு கேக்குறேன். தெலுங்கு ஆசிரியர்களை அமர்த்தி இருக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க இந்தி தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. தமிழ்நாட்டில் எதுக்கு சார் சிபிஎஸ்இ பள்ளி? நீங்க மூட வேண்டியது தானே சிபிஎஸ்இ பள்ளி. தமிழ் நவோதயா பள்ளியை அனுமதிக்கல. நவோதயா பள்ளியை நீங்க அனுமதிக்கல. தமிழ்நாட்டில் யார் நடத்துறா சிபிஎஸ்இ பள்ளி? சொல்லுங்க. மாணவர்களின் கல்வியை புறக்கணித்து ஒரு சிறு கூட்டத்திற்கு மட்டும் கல்வி கற்கிற ஏற்பாடு. அதனால ஒரு சிறு கூட்டம் தாங்க நடத்துது. அதுல தான் வருமானம் இருக்கு. அதனால தான் அந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் நடக்குது. சாதாரண ஏழை பள்ளிகள், ஏழை மாணவர்கள் படிக்கிற பள்ளியில இந்திக்கு பதில் தெலுங்கு படிக்கிற ஏற்பாடு எந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் இருக்கு காட்டுங்க. புதிய கல்விக் கொள்கையில அதுக்கான வாய்ப்பு எழுதி வச்சிருக்காங்க. நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்றை எழுதி வச்சிருக்கீங்க. நடைமுறை கேசரி ஸ்கூல்ல தெலுங்கு படிக்கிறாங்களே, தமிழ் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆசிரியர்கள் போட்டிருக்கீங்களா? ஆசிரியர்கள் நீங்க இந்த ஏத்துக்கிட்டீங்கன்னா தானா ஆசிரியர்கள் கிடைக்க போறாங்க. இல்ல சார், கேந்திரிய வித்யாலயாவில் இருக்கா? எதுங்க அது பல வருஷமா நம்ம ஏத்துக்கவே வேண்டாம். கேந்திரிய வித்யாலயா அலோவ் பண்றீங்க தமிழ்நாட்டுல? கேந்திரிய வித்யாலயா இருக்கு. அப்படி ஒரு மாநில மொழி மேல அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா நாடாளுமன்றத்தை முடக்கி கண்டிப்பா கேந்திரிய வித்யாலயில தமிழ் பாடத்தை வைக்கணும் சொல்லணும்ல. உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. உங்ககிட்ட இல்லாத ஆட்சி, மத்திய ஆட்சியிலே நீங்க இருந்திருக்கீங்க. இது இப்போ பேசுற பிரச்சனைகள் எல்லாம் நேத்து வந்த பிரச்சனைகளா? நான் கேக்குறேன். நீங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில இருந்தீங்க, வாஜ்பாய் ஆட்சியில இருந்தீங்க. அன்னைக்கெல்லாம் இதெல்லாம் பிரச்சனை இல்லையா? அன்னைக்கு இந்தி வந்து இல்லையா? வந்து அக்கறையா இருக்கக்கூடியவர் பிரதமர்ன்றாங்க. அப்புறம் நாடாளுமன்றத்தை முடக்கி அதையே ஞாபகப்படுத்தணும். அது சுயமாவே தெரியாதா? நீங்க வந்து ஏதோ ஒன்று பிரச்சனையை பண்ணி அதன் மூலமா அரசியல் ஆக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது 63ல நடந்தது. அது இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. ஏன்னு சொன்னா எல்லா வளர்ச்சியும் வந்துடுச்சு. நீங்க தேவையில்லாம இந்தி திணிக்கிறாங்கன்னா இந்தியை யார் படிக்கிறா? படிக்கிறவன் படிச்சுட்டு தான் இருக்கான். நீங்க சொல்லி கொடுக்கலனாலும் தட்சிண பாரதிய இந்தி வித்யாலயால போய் படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை படிக்கல, நாம அதை ஏத்துக்கல. இத்தனை பள்ளிகள்லயும் மும்மொழி கொள்கைனா ஒரு மொழிக்கும் ஒரு ஆசிரியர்களை போடணும். அதுக்கு ஒரு நிர்வாக செலவு, அதுக்கு ஒரு நிதி செலவாகும். அதுக்குதான் நிதி அவங்களே கொடுக்குறாங்களே. 60% அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தானே. 60% அவங்க கான்ட்ரிபியூஷன் மத்திய அரசு, 40% மாநில அரசு. இப்போ நீங்க 10,000 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் இதை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த விவாதமே தேவையில்லைன்னா உங்களுக்கு அந்த நிதியை பற்றி முதல்ல கேட்டீங்க, நிதியே கொடுக்கல நீங்கள். இப்போ நீங்கள் 10,000 கோடி கொடுத்தாலும் கூட நாங்கள் தமிழ்நாட்டில் அதை கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி எப்படி நீங்கள் நவோதயா பள்ளியை அனுமதிக்கலையோ அது மாதிரி இந்த பள்ளியை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லும்போது உங்களுக்கு நிதி தேவையே இல்லை. புரியுதுங்களா? நவோதயா பள்ளி எல்லா மாநிலங்களிலும் இருக்கு. எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை நான் வேணும்ன்ற உங்க வீட்ல ஒரு பாக பிரிவினை பண்றாங்க. 10,000 கோடி கொடுத்தாலும் வேண்டாம்ன்றீங்க. நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க. 10,000 கோடி கொடுத்தாலும் நான் இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படி நிதியை எதிர்பார்க்கறீங்க? நீங்க தான் வேணாம்னு சொல்லிட்டீங்களா? அந்த கல்வி உரிமைக்கான நிதி நான் வரி கட்டி இருக்கேன், எனக்கு வேணும்னு கேக்குது மாநில அரசு. ஏங்க தேசிய கல்விக் கொள்கை வர்றதுக்கு முன்னாடி உண்டான ஸ்கீம் சார் அது. எதுங்க? தேசிய கல்விக் கொள்கை வருவதற்கு முன்னால் இருந்த ஸ்கீம் தொடர்பான நிதி. அது அந்த நிதியை கேட்கறதுல நியாயம் சார். இப்போ நீங்க வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை நான் ஏத்துக்க மாட்டேன், 10,000 கோடி கொடுத்தா கூட நான் அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது உங்களுக்கு இது கொள்கையே தேவையில்லை. இப்போ அதை பத்தி விவாதமே அவசியம் இல்லை. நீங்க தான் ஏத்துக்கலையே. அந்த எப்படி நவோதயா பள்ளியோ அது மாதிரி இந்த புதிய கல்விக் கொள்கையும்
தமிழ்நாட்டில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்ட பிறகு அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு அதை பற்றி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தால் தான் நீங்கள் அதை பற்றி விவாதிக்கணும். தேவையில்லாமல் நீங்கள் மக்கள் மத்தியில் ஒரு அச்சம், ஏதோ இந்தியை கொண்டு வந்துட்டாங்க. எங்கே வந்திருக்கு இந்தி? 63க்கு பிறகு இதுவரைக்கும் இந்தி ஏதாவது திணிக்கப்பட்டிருக்கா? நான் கேட்குறேன். ஏன் நீங்கள் பொய்யான மொழிகளில் ஒன்று அப்படிங்கிற வேடமிட்டு வருகிறது? வேடம் இல்லைங்க, நீங்கள் இப்படி சொல்லி பழப்ப நடத்திட்டு இருக்கீங்க. இந்தி வருதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. தமிழை தான் அழிக்கிறீங்க. இந்தி வருதுன்ற பேரில் தமிழ் எந்த அளவுக்கு வளர்த்திருக்கீங்க? எல்லா கல்லூரிகளிலும் தமிழ் மொழி படிக்கக்கூடிய கம்பல்சரி ஒரு காலத்தில் தமிழ் கல்வி போதனா மொழியாக அறிவிக்கப்பட்டது. மாணவர்கள் போராடினோன்னு திரும்பி வாங்கிட்டீங்க. அதை தமிழ் ஆங்கிலம் தேவையா? இன்னைக்கு நீங்கள் தாய்மொழி படித்தாவே போதுன்றீங்களே. கல்லூரிகளில் தமிழ் பாடத்திலே படிக்கணும்னு சொல்லி தமிழ் மொழி மட்டும்தான் கல்லூரியில் இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்ல மாட்டேறீங்க? தியாகு சொல்கிறாரு ஒரு மொழி படித்தா போதும். நான் கேட்குறேன், இந்தியாவில் 14 மொழியும் ஆங்கிலம் ஒரு அறிவியல் மொழி சார். எதுங்க இந்தி அறிவியல் மொழியா? இந்திய நான் சொல்லலையே, நீங்க தான் இந்திய சொல்லிட்டு இருக்கீங்க. இந்தியன்னு சொல்லி பூச்சாண்டி காட்டுறது நீங்க தான். நான் இந்திய சொல்லவே இல்லை. நான் இந்திய எங்க சொன்னேன்? இல்ல தர்மேந்திர பிரதான் தான் சொல்றாரு. தர்மேந்திர பிரதான் இந்தி படி நான் சொன்னாரு. தர்மேந்திர பிரதான் இந்தி படின்னு சொன்னாரா? சொல்லுங்க. ஏதாவது ரெண்டு மொழி, இந்திய மொழி ஏதாவது. உலகமயமாக்கலை நம்ம இந்தியா முழுக்க தழுவ முடியும். நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் உருவாவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்திய படிக்கிறனால அதை எப்படி அதை உருவாக்க முடியும்? இந்தி எப்படி எல்லா மாநிலத்துக்கும் ஒரு இணைப்பு மொழியா இருக்கும்? புதிய கல்வி கொள்கையில பஞ்சாப் போனா பஞ்சாபி பேசுவாங்க. புதிய கல்வி கொள்கையில இந்தி படின்னு அவர் சொன்னாரா? அதை சொல்லுங்க. ஏதாவது ரெண்டு இந்திய மொழி படிங்கன்னாரு. உங்களுக்கு விருப்பம் இல்ல, நீங்க தேவையில்லைன்னு சொல்றீங்க. நான் கன்னடம் படிக்கிறேன், நான் பஞ்சாபுக்கு போறேன். அது எப்படி என்னை தேசிய நீரோட்டத்தில் இணைக்குது? எது கன்னடம் நான் படிக்கிறேன் சார், 3வது மொழியா. நான் பஞ்சாபுக்கு போறேன் சார் வேலைக்கு. நம்ம மறுபடியும் பஞ்சாபி கத்துக்கணும். 3வது மொழியா என்ன படிக்கிறீங்க? எதை சூஸ் பண்ணாலும் நீங்க ஆசிரியர் போட மாட்டீங்க சார். ஏன் சார் நீங்க போடாம எப்படி சார் சூஸ் பண்ணு? ஆசிரியர் போடாம அந்த பாடத்தை நடத்த முடியும்? தகவல்களை சொல்லி இந்திய சொல்லியே நீங்க மிரட்டிய காலத்தை ஓட்டுறீங்க. 63க்கு பிறகு என்னைக்கு நேரு வாக்குறுதி கொடுத்தாரோ அதுக்கப்புறம் இந்தி திணிப்புன்றது கிடையாது. நான் கேக்குறேன், நீங்க சொல்ற அத்தனையும் தமிழ் மட்டும் தானே இருக்கு. ஆந்திராக்காரங்க ஏத்துக்கறாங்க, தெலுங்கானா ஏத்துக்கறாங்க, இந்தி கேரளா ஏத்துக்கறாங்க. நீங்க முதல்ல 69 இந்தி திணிப்புக்கு எதிராக நாம மாநாடு நடத்தணும் சொல்லுங்க. இந்தியா கூட்டணியில ஆட்சியில இருக்க காமராஜரை வச்சு நடத்தணும் இந்தி திணிப்புக்கு. யாராவது ஏத்துக்கறாங்களா பாருங்க. சரி, ஓகே சார். நம்ம சமூக வலைதளங்கள் கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கும் போயிட்டு வந்துடுறேன். 10,000 கோடி கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருப்பது சரி என்று 77 விழுக்காட்டினரும், தவறு என்று 15 விழுக்காட்டினரும், கருத்து இல்லை என்று 8 விழுக்காட்டினரும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. முனவர் பாஷா, உங்களுடைய இறுதி கருத்தை முன் வச்சிருங்க. அதாவது உங்க டிவியில நடத்தும் போது கருத்து கணிப்பு இந்த ரிசல்ட் தான் வரும். ஆனா மக்கள் கருத்து என்பது மத்திய அரசாங்கம் இந்தியை திணிக்கவில்லை என்பதுதான் உண்மை, யதார்த்தமான நிலை. ஏதாவது 2 இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்பதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை. நீங்கள் இந்த 10,000 கோடி கொடுத்தாலும் கூட இந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னதற்கு பின்னால் இதை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நவோதயா பள்ளியை போல இதையும் நீங்கள் கைவிட்டு விடலாம், அதுல ஒன்றும் ஆட்சேபனே இல்லை, அது உங்க விருப்பம். அதனால எங்களை பொறுத்தவரை மாணவர்கள் இப்படியெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தட்டி பறித்து, முதலிலே சொன்னீர்கள் நீட் தேர்வு கண்டிப்பாக அதை ரத்து செய்து விடுவோம், அதற்கான மந்திரம் எங்களிடம் இருக்கிறது, மாயம் இருக்கிறது என்று சொல்லி நம்ப வைத்து கடைசியில் இன்றைக்கு மாணவர்கள் நீட்டுக்கு தயாராகக்கூடிய நிலைமை, மாணவர்கள் நீட் தேர்வு எழுதி மருத்துவக் கல்லூரியை படிக்கக்கூடிய சூழலை தான் உருவாகி இருக்கிறது. அதை போல இப்பொழுது இந்த பிரச்சனையை சொல்லி இந்தியை காட்டி பூச்சாண்டி காட்டுகிறீர்கள். எப்படி இருந்தாலும் நன்றி. திரு ஜென்ராம், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா? இல்லை, மாணவர்களுடைய கல்வி மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக பேசக்கூடியவர்கள் இந்தியா முழுக்க கல்விக்காக என்ன செய்தாங்கன்னு பார்த்தா, ஜிடிபியில் 6% கல்விக்கு ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரை இருக்குது இல்லை, அந்த பரிந்துரையை கூட செயல்படுத்தாதவர்கள், ஒவ்வொரு ஆண்டும் கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்து கொண்டே வருபவர்கள் தான் இந்தியா வளர்ச்சியடைந்த இந்தியாவில் கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றி பேசினார்.
உயர்கல்வியில் மக்கள் சேர்வது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஜார்க்கண்டில் 10% குறைவாக இருக்குது, சண்டிகரில் 50% மேலே இருக்குது, தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, பீகாரில் ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு சட்டையின் அளவே எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு ஒரு தேசிய கல்விக் கொள்கையை வச்சுட்டு மாநிலத்துக்கான முன்னுரிமைகள் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய தனித்த இயல்புகளை ஒட்டி அவர்களுடைய கல்விக் கொள்கையை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் மறுத்துட்டு ஒற்றை கல்விக் கொள்கையில் எல்லாரையும் பிணைக்கிறதுக்கு முயற்சி செய்வதே அடிப்படையில் சிக்கலானது. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம். இது வந்து சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக்ங்கிறதுக்கு விரோதமாக இங்கே சென்ட்ரலைசேஷன், கமர்ஷியலைசேஷன் அண்ட் கம்யூனலைசேஷன் இந்த 3 விஷயங்களும் தான் நடக்குது. அதிகாரத்தை முழுக்க அவங்க குவிச்சுக்கிறாங்க. கமர்ஷியல் கல்விக்கூடங்களும் கோச்சிங் சென்டர்ஸுக்கும் பிழைப்பு நடத்துவதற்கு தேவையான ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுக்கிறார்கள். கம்யூனலைசேஷனும் என்னென்னலாம் நடக்குதுங்கிறத சரவணனும் குறிப்பிட்டாரு. 20 seconds please. 1935 இந்தியாவுக்குன்னு முதல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அரசமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதில் மாகாணங்களுக்குரிய முழு அதிகாரமாக கல்வி இருந்தது. கல்வி மாகாண பட்டியலில் இருந்துச்சு. இப்போ கடைசியாக இது பொதுப்பட்டியலுக்கு போய் நடைமுறையில் யூனியன் லிஸ்ட்லேயே தான் நடைமுறைப்படுத்தப்படுது. தேசிய கல்விக் கொள்கை என்பதே ஒரு முரண். இந்தியா முழுவதற்கும் ஒற்றை கல்விக் கொள்கை சாத்தியமில்லை. அப்போ இந்திய தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்று தமிழ் தேசிய கல்விக் கொள்கை தான். மாநில அரசு ஒரு குழு அமைத்து ஒரு கல்விக் கொள்கை, மாற்று கல்விக் கொள்கை தயாரிச்சாங்க, வெளியிடாமல் இருக்காங்க. அதை வெளியிடணும். தமிழ் மக்கள் மத்தியில் இந்த மாற்று கல்விக் கொள்கையை கொண்டு போய் தான் இந்த இந்திய நடைமுறை சாத்தியங்களை பார்க்கணும். திரு புரட்சி கவிதாசன் 20 seconds ப்ளீஸ், சுருக்கமா. அதாவது மொழி போரை பற்றி தமிழர்கள் வந்து முன்னுரிமை பெற்றவர்கள், அதில் மாற்றம் இல்லை. தவறான தகவலை சொல்லக்கூடாது. 1903 ஒடியா மொழியை காப்பதற்காக ஒடியா மொழி பேரியக்கம் இருந்தது. 1905 வங்க பிரிவினை என்பதே மொழி பிரிவினை தான். கிழக்கு வங்கம் மேற்கு வங்கங்கிறதே மொழி போராட்டம் தான். அதனால இந்தியாவில் தமிழர்களுக்கு முன்னோடியாக ஒடிசாக்காரர்களும் வங்காளத்துக்காரர்களும் மொழிக்காக போராடி முதல்நிலை பெற்றிருக்கிறாங்க. அதனால தவறான தகவல்கள் தர வேணாம். அடுத்து இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் தான். அதனால இந்தியாவுக்கு தேசியம் என்பது கிடையாது. மாநிலங்கள், அதனால மாநிலங்களோட ஒன்றியமாக இந்தியா இருக்கிற வரைக்கும் நீங்க வந்துட்டு தமிழ் தேசியம் அல்லது கன்னட தேசியம் அல்லது திராவிட தேசியம் அப்படின்னு இல்லாத சொல்ல முடியாது. நீங்க கொண்டாடுகிற திராவிட மொழிகளான கன்னடம், மலையாளம், தெலுங்கு மறுப்பது என்பது இதுதான் திராவிட சூதாட்டம். இது உதாரணம். இல்ல இப்ப நீங்க அதாவது தமிழ்நாடு மட்டும் திராவிட சுடுகாடாக இருக்கிறது. நேற்று முதல்வர் அதாவது அருமையான ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார். தேன் கூட்டில் கல்லறியாதீர்கள் அப்படின்னு. இப்போ நீங்களும் பார்த்து தான் வந்து சொல்லியிருக்கீங்க. பாகிஸ்தான் என்ன நடந்துச்சு நீங்கள் ஐயா, அது மதத்தால் ஒன்றுபட்டு இருந்தது. பாகிஸ்தானும் ஈஸ்ட் பாகிஸ்தான், பங்களாதேஷும் எதனால் பிரிந்தது? மொழியை திணித்தார்கள். உருது மொழியை ஈஸ்ட் பாகிஸ்தானில் திணிச்சாங்க. மொழியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய மொழி வங்காள மொழி, உங்களுடைய உருதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னதுனால தான் அது இரண்டாக போச்சு. அதனால மதத்தை விட மொழி உன்னதமானது. தயவு செய்து மொழியில அரசியல் செய்யாதீர்கள், மொழி உணர்ச்சிகளை தூண்டாதீர்கள். நன்றி. விருந்தினர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.